ஹாய் மக்கா, ஸ்ரீவில்லிபுத்தூர் வைரம். இப்போ நான் எங்கே வந்திருக்கேன் அப்படின்னா, நம்ம ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற பண்ணாரி அம்மன் தான் வந்திருக்கோம். இந்த கோயில் வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு. இது வந்து ரொம்ப நாளாக வரணுங்கிற ஆசை. நிறைய தடவை ட்ரை பண்ணி இன்னைக்கு தான் வர முடிஞ்சிருக்கு. வந்ததில் ஒரே ஒரு ஹாப்பியான விஷயம் அப்படின்னா, சாமி பக்கத்தில் நின்று பார்க்க முடிஞ்சிச்சு. அதுக்கு வந்து நம்ம நண்பர் ஒருத்தர் இருந்துக்கிறது, அவர் மூலமாக இருந்துச்சு. மாலை மரியாதை பண்ணாங்க, ரொம்ப சந்தோஷம். ஏன்னா முதல் தடவை போயிருக்கோம், நல்ல மரியாதையோட அம்மன் தரிசனம். ஸோ பார்த்து முடிச்சுட்டு உள்ளே வந்து மெயினாக பார்க்க போனது, அங்கே வந்து அந்த அக்னி குண்டம் இறங்க அப்படின்னு சொல்லிட்டு இடம் வச்சுருந்தாங்க. இது கரெக்டாக வந்து எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னா, நம்ம ஈரோடு டு சத்தியமங்கலம் அந்த ரோட்டில் அமைஞ்சிருக்கு சார். நல்ல காடு. அதுவும் இல்லாமல் அடிக்கடி வந்து இங்கே பஸ் வசதி உண்டு. ஏன்னா ஒரு இப்போ தமிழ்நாடு அண்டு கர்நாடகா பார்டரில் இருக்கனால கர்நாடகா பஸ்ஸு வரும், தமிழ்நாடு பஸ்ஸு வரும். ஸோ நம்ம இங்கேருந்து நேராக சத்தியமங்கலம் போய் சத்தியமங்கலத்தை இது பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து அக்னி குண்டம். கிட்டத்தட்ட எப்படி பார்த்தாலும் 1,00,000 பேருக்கு மேலே இறங்குவாங்களாம். அதை நம்ம பார்க்குறக்கே பெரிய புண்ணியம் கிடைக்கணும். ரெண்டாவது முதல் தடவை போயிருக்கோம். ஸோ அங்கே வந்து உப்புலாம் போட்டிருந்தாங்க. அங்கே போய் நல்லா சாமி கும்பிட்டு நல்லா வேண்டிட்டு பக்கத்தில் வந்து நல்லா ஃப்ரீயாக பார்க்க முடிஞ்சு. நம்ம திருவிழா டயத்தில் கூட இவ்வளோ ஃப்ரீயாக பார்க்க முடியுமா, பக்கத்தில் போகுமான்னு தெரில. பட் இன்றைக்கி வந்து நம்ம ஊரில் ஒரு நாள் போயிருந்தோம். ஆனால் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நல்லா பக்கத்தில் நின்று பார்த்தோம். கோயில் நல்லா சூப்பராக நீட்டாக அழகாக வச்சுருக்காங்க. அந்த இதெல்லாம் வந்து தரிசன முறைகள் வந்து நல்லா இருந்துச்சு. ரெண்டாவது வந்து ரொம்ப கெடுபிடி எதுவுமே இல்லாமல் இருக்குது. மற்ற கோயிலில் இருக்கிற மாதிரிலாம் இங்கே கெடுபிடி இல்லை. இதுதான் வந்து அங்கே வேண்டலுக்காக போட்டிருந்தாங்க. நம்ம ஃபஸ்ட் டைம் போனாலும் அது எதுவும் பண்ணல. சரி, நல்லபடியாக சாமி கும்பிட்டு ஒரு வேண்டுதல் மட்டும் இருந்துச்சு. அதை மட்டும் ஃபஸ்ட்டு வேண்டுதல் நல்லபடியாக முடிஞ்சுன்னா நான் திரும்ப வந்து வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். ஏன்னா போனது ரொம்ப சந்தோஷம். ஏன்னா எவ்வளோ ட்ரை பண்ணி இப்போ தான் போனோம். அதுவும் இல்லாமல் ஃபஸ்ட் டைம் வந்து அந்த அக்னி குண்டத்தை வந்து உண்மையிலே வந்து இங்கே வந்து நம்ம ஊரில் எப்படி ஸ்ரீவில்லிபுத்தூரில் எப்படி பெரியமரன் கோயிலோ அதே மாதிரி இது வந்து இங்கே பண்ணாரியம்மன் கோயில் வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஏன்னா கிட்டத்தட்ட 1,00,000 பேருக்கு மேலே அக்னி இறங்குவாங்க அப்படின்னாங்க. அது இல்லாமல் பூ வளர்க்குறது அதிகமாக இருக்குது அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ நான் பார்க்கும்போது எவ்வளோ இதாக இருக்குது. இது முடிஞ்சால் என்ன ஒன்று ஆசைன்னா, நான் இது திருவிழா டயத்தில் அந்த பூக்கள் இறங்க பார்க்கணும். பட் என்ன அவ்வளோ கூட்டத்தில் போக முடியுமான்னு தெரியல, பார்க்க